ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பர் vlog பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு மந்த் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அக்கா நேபாளுக்கு போகிறாங்க. ஸோ அதுக்காக வந்து ஆல்ரெடி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருஷம் அக்கா வந்து நேபாளுக்கு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, அதனால் எங்களை மீட் பண்ணிட்டு போகிறதுனால வந்து ஒன்று கோயில்பட்டிலாம் மதுரையிலேருந்து டிக்கெட் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிக்கெட் எடுத்தாச்சு. என்ன சாப்பிட்டோன்னா ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ஃப்ரைடு மோமோஸ் சாப்பிட்டோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி நேபாளில் கூட ஃப்ரைடு மோமோஸ் சாப்பிட்டது கிடையாது, பாயில்டு மோமோஸ் தான் சாப்பிட்ருக்கேன். ஃப்ரைடு மோமோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். நிறையா டிஷ்ஷஸ் இருந்துச்சு, ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ், நூடுல்ஸு, அதுக்கப்புறம் வெஜ்ஜு மோமோஸ் எல்லாமே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, சிக்கன் மோமோஸ் வந்து ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டோமா. இது வந்து ஒரு பிளேட்டை 75 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மோமோஸ் வந்து 15 ரூபா. 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டோமா. சாப்பிட்ட மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாயில்டு மோமோஸ்னால் கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த ஃப்ரை பண்ணதெல்லாம் டேஸ்ட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும், பட் சாப்பிட்ட மாதிரி இருக்காது. ஸோ டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்துச்சு. இதை விட பாயில்டு மோமோஸ் வந்து நல்லாயிருக்கும். நேபாளில் வந்து ஃபேமஸ் வந்து மோமோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து 10 பீஸ் கொடுப்பாங்க. ஒரு ஹோட்டல் தகுந்த மாதிரி ரேட் இருக்கும். இப்போ சின்ன ஹோட்டல்னால் 150 ரூபா 100 ரூபாவில் வரும். பெரிய ஹோட்டல்னால் ஒரு 200 ரூபா 250 ரூபா 300 ரூபா ஒரு பிளேட் ஃப்ரெண்ட்ஸ். 10 மோமோஸ் இருக்கும். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 2 பேரும் மில்க் ஷேக் வாங்கி குடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் வந்து மிச்சர் வாங்கியிருந்தோம். மிச்சர் வந்து ரிஷப்க்கு வந்து கொடுத்தோம். ரிஷப் வந்து சாப்பிட்டான். அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த மாதம் 20ஆம் தேதி வந்து அக்கா இங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இன்னும் ஷாப்பிங் வீடியோஸ்லாம் இன்னும் கண்டினியூஸாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மில்க் ஷேக் வந்து செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மார்னிங் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் டேடி வந்து மட்டன் வாங்கிட்டு வந்தார். இது வந்து 200 250 தெரில. எப்போவுமே வந்து 200 300க்குள்ளே எப்போவுமே கொஞ்சம் மட்டன் வாங்கி சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 2 பேர் தானே இருக்கோம், அதனால் 200 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வருவோம். பாருங்கள், மட்டன் நான் வந்து அப்படியே சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மட்டன் குழம்பு, வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எங்கேயாவது சுற்றி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரிஷப் டேடி. அதுக்கு முன்னாடி வண்டி வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது, வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அந்த பக்கத்துலேயே வந்து ஒரு அடிப்பம்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து தண்ணி கொண்டு வந்து சும்மா லைட்டாக வந்து வாஷ் பண்ணார் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே பாருங்கள் விநாயகர் கோயில், குட்டி விநாயகர் கோயில் பாருங்கள், சூப்பராக இருக்குது. சும்மா போர் அடிக்கும்போது வெளில கிளம்பி போவோம் ஃப்ரெண்ட்ஸ். சில டைம் வந்து கொஞ்சம் தூரமாக ட்ராவல் பண்ணுவோம், சில டைம் வந்து அப்படியே டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். டீ காஃபி பப்ஸு அந்த மாதிரி சாப்பிட்டு உடனே வீட்டுக்கு வந்துடுவோம். தம்பி நானும் இந்த இடத்துல உட்காந்துருந்தோம். ரிஷப் டேடி வந்து வண்டி வாஷ் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரே சேட்டை ஃப்ரெண்ட்ஸ். நான் டேடிக்கிட்ட போகிறேன்னு சொல்லிட்டு ஒரே சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். மிரட்டி உட்கார வச்சுருந்தேன், இல்லைனா ஓடி போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ஒரு ஈவினிங் 4:30 4 o'clock கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஓரளவுக்கு வந்து வண்டி வாஷ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 4 o'clock போகலான்னு பார்த்தா 3:30க்கே கிளம்புனோமா. வெயில், செம்ம வெயில். ரிஷப் வந்து குட்டையாக இருந்தான், அவனுக்கு வந்து ஃபேஸில் வெயில் அடிக்கலை. அதுக்கப்புறம் எட்டயபுரம் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை எட்டயபுரம் வந்து மணி மண்டபம் போனோம். எட்டயபுரம் பாரதியார் மணி மண்டபம் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதியார் பிறந்த வீடு கண்டிப்பாக நான் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதையும் வந்து நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டீ காஃபி அதுக்கப்புறம் பிஸ்கெட் மாதிரி சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். தம்பி வந்து பிஸ்கெட் கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டான். பாருங்கள், கண்ணாடியில் நான் எவ்வளோ குண்டாக இருக்கேன்னு பாருங்கள். அப்புறம் அந்த மணி மண்டபம்குள்ளே வந்து குட்டி குட்டி பசங்க விளையாடுறதுக்காக பிளேயிங் ஏரியா வச்சுருக்காங்க பாருங்கள். போன தடவை வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் உடச்சி போட்டிருந்தாங்க. இந்த தடவை வந்து எல்லாமே
ரிப்பேர் பண்ணி சரி பண்ணிட்டாங்க பாருங்கள். ஸோ தம்பி அங்கேருந்து வரவே மாட்டேங்கிறான், ஒரே சேட்டை ஃப்ரெண்ட்ஸ். என்னை விளையாட விடுங்கன்னு சொல்லிட்டு ஒரே சேட்டை. அதுக்கப்புறம் இங்கே இதில் உட்கார்டான்னு சொன்னோம், வேண்டாம் வேண்டான்ட்டு ஒரே அழுக. இந்த பையன் பாருங்கள் எவ்வளோ அழகாக சுற்றுறான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புனோம். மணிமண்டபம் பாருங்கள், பாரதியார் பிறந்த மணிமண்டபம். ஆல்ரெடி நான் வீடியோ எடுத்திருக்கேன். உள்ளே வந்து வீடியோ எடுக்க விட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அந்த பக்கம் நாங்கள் போகல. வெளியிலே வந்து வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். குட்டி தம்பி பாருங்கள் ஒரே சேட்டை. இவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி விளையாடுறதுலாம். பாப்பாவை தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயுமே சுற்றி பார்க்க கூட்டி போக முடியல. போன தடவை வந்தால் 2 டைம் வந்தால் 2 டைம் வந்து எங்ககிட்ட வண்டி இல்லை. டிவிஎஸ் எக்ஸல் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இப்போ வந்து வண்டி வாங்கியிருக்கோம். ஸோ இந்த டைம் வந்து தீபாவளிக்கு வந்தான்னா நிறையா இடம் சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நேபாளில் வந்து படிப்புன்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து எங்கேயுமே சுற்றி பார்க்க முடியாது. ஸோ இங்கே வந்தானா நிறைய இடம் கூப்பிட்டு போகலாம், கொஞ்சம் பாப்பா என்ஜாய் பண்ணுவான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறாங்க, ரிஷபோட அக்காவும். ஸோ தீபாவளிக்கு வர போகிறான். சரி நீ உட்காருப்பா, உன்னை சுற்றி விட்றேன் அப்படின்னு சொன்னார். ஒரு 4 சுற்று 5 சுற்று சுற்றுறதுக்குள்ளே எனக்கு மயக்கம் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். தம்பி வந்து தூக்கிட்டாரு, அவன் உட்காரவே மாட்டேங்கிறான். 2 பேரும் சுற்றலாண்டா வாடான்னா வேண்டாங்கிறான். ரிஷப் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்லைடு தான் ரொம்ப பிடிக்கும். அதில் தான் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுவான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லைடில் ஏற்றி விடுங்கன்னு சொல்லிட்டு ஒரே அடம். நான் மட்டும் சுற்றிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எனக்கு மயக்கம் வந்துடுச்சு அப்படியே. நீ ஏறாத உடஞ்சி போயிடும்னு சொல்லிட்டு இருந்தார் ஃபஸ்ட்டு. இல்லை யார் வேணாலும் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறினேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தம்பி வந்து வாடா வீட்டுக்கு போகலான்னு சொன்னால் வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிறான். கிட்டத்தட்ட 6 மணி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பாருங்கள் வெளிச்சமாக தான் இருக்குது. 6 மணி ஆகிடுச்சு. சரி மெதுவாக வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் தம்பி வந்து விளையாட விட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே மணிமண்டபம் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் வாட்ச்மேன் வந்து போங்க வீட்டுக்கு போங்க, க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தம்பி தூக்கிட்டு வந்துட்டோம். பாருங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவான். ஆனால் அவனுக்கு ஸ்லைடு தான் ரொம்ப பிடிக்கும். மற்ற இதில் எதுலேயும் விளையாட மாட்டான். ஸ்லைடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளேஸ் அப்பப்போ வருவோம். மணிமண்டபம் பாருங்கள். இப்போ இன்றைக்கி வந்து பேக் சைடு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே வந்து நிறைய பேர் உட்காருவாங்க போல். மீட்டிங் ஹால் மாதிரி இருக்குது. இது வந்து பேக் சைடு ஃப்ரெண்ட்ஸ். மண்டபத்துக்குள்ளே போகலை. அங்கே வந்து ஒரு சிலை இருக்குது கோல்டன் கலரில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாரதியாரோட சிலை இருக்குது, அவ்வளோதான். உள்ளே வந்து விட மாட்டாங்க போக. ஸோ நெக்ஸ்ட் டைம் போனேன்னா கண்டிப்பாக நான் டீட்டெயிலாக எடுத்து வீடியோ போடுறேன். பாருங்கள் இதான் ஃப்ரெண்ட்ஸ் மணிமண்டபம், எவ்வளோ பெரிய பில்டிங். ஸோ என்னால் முடிஞ்சால் நான் வந்து பாரதியார் பிறந்த வீடு வந்து கண்டிப்பாக நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன். பாரதியார் பிறந்த வீடு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டீட்டெயிலாக வீடியோ எடுக்கணும், அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக போனால் தான் முடியும். ஸோ கிட்டத்தட்ட 6 மணி ஆகிடுச்சு. அதனால் சரி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எங்கேயுமே சுற்றி பார்க்கல. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைய வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் டேடி வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு. நான் வீடியோ எடுப்பேன், ரிஷப் டேடி வந்து தம்பியை தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ எனக்காக வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறார் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார் ரிஷப் டேடி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல கொஞ்ச நேரம் வண்டி நிற்க வச்சோம். தம்பி வண்டியில் வரும்போதே வந்து மிச்சர் சாப்பிட்டான். அவனுக்கு வந்து மிச்சர் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ வந்து நான் எடுத்தேன்னா ரிஷப் டேடி எடுத்தாரான்னு தெரில, அநேகமாக நான் தான் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் வந்து சமத்தாக உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்தான். நான் வந்து பின்னாடி உட்காந்து ஜாலியாக போனோம் ஃப்ரெண்ட்ஸ். தம்பிக்கு வந்து இப்போல்லாம் ட்ராவல் பண்ணும்போது டவல் வந்து போற்றி விட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து தொப்பி போட மாட்டான். காற்று வந்து ஜில்லுன்னு அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் டைம்னால் செம்ம காற்று அடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஹை பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.